வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. மகாராஷ்டிரா இந்தியா கூட்டணியை பெருசாக கவுத்து விட்டாலும் ஜார்க்கண்ட் காப்பாற்றிருச்சு. ஆனால் ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம காப்பாற்றிருச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜார்க்கண்ட் ஒரு சின்ன மாநிலம், 81 தான். 288ங்கிறது பெரிய விஷயம். மகாராஷ்டிரா தோற்றிருந்தால் பிஜேபிக்கு ஆட்டம் கொண்டிருக்கும். இப்போ மோடியுடைய செல்வாக்கு இன்னும் உயரும். அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தக்க அம்சம்னு பார்த்திங்கன்னா நம்ம மேற்கு வங்காளம் 6 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் 6லேயும் மம்தா பானர்ஜி கட்சி அபாரம். அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் 9 தொகுதி நடந்தது. இப்போ வந்த ரிசல்ட் பிரகாரம் 6ல் பிஜேபி முன்னிலை, 3ல் சமாஜ்வாதி. இந்த 3ல் ஏன் சமாஜ்வாதி இன்னும் 2-3 ஜெயிச்சிருக்கலாமே, மாயாவதி ஃபேக்ட்ரு அவரை எப்படி கவுத்து விட்டதுங்கிறதையும் பார்ப்போம். ஓவைசி எப்படி கவுத்து விட்டது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஒன்று. அதையும் தாண்டி கர்நாடகா, நம்ம எப்பயுமே சொல்லுவோம் டிகே சிவகுமார் சூப்பரான ஒரு துணை முதல்வர்னு. 3 தொகுதி. இதில் எல்லாரும் எதிர்பார்க்குறது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான செய்தி என்னென்னா, சென்னாப்பட்டணத்தில் இப்போதைய மத்திய அமைச்சர், கனரக அமைச்சர் நம்ம குமாரசாமி, அவங்க பையன் நிகில் குமாரசாமி பின்தங்கி இருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியை நம்ம பார்க்குறோம். ஏன்னா மத்திய அமைச்சராக இருந்தாலும் சரி, எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி, என் ஸ்டேட்டில் நான் தான் ராஜாங்கிறத மறுபடியும் நம்ம டிகே சிவகுமார் அடித்து விளையாடியிருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் 2 இடத்துல காங்கிரஸ் அப்பர் ஹேண்ட் எடுக்குது. அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி 4 தொகுதியிலையும் இவங்க 2 தொகுதியிலையும் வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சு அதேமாதிரி பஞ்சாப் நம்ம தொடர்ந்து சொன்னோம். பஞ்சாபில் பிஜேபிக்கு இறங்கு முகம் 4 தொகுதிக்கு நடந்தது. 2ல் காங்கிரஸ், 2ல் ஆம் ஆத்மி. இதெல்லாம் வச்சு ஓவரால் பிக்சரை பார்த்தா ஒன்று புரியும் உங்களுக்கு. அதேமாதிரி பாலக்காடில் பிஜேபி வந்துட்டு இருந்துச்சு, இப்போ காங்கிரஸ் அங்கே முன்னிலை வைக்குது. இது எல்லாத்தையும் வச்சு ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆண்டுட்டு இருக்கக்கூடிய அரசு ஜெயிச்சா பரவாயில்ல. இப்போ யூபியில் யோகி 9 தொகுதி, 9 ஜெயிச்சிருக்கணும். ஆனால் 6 தான் ஜெயிக்கிறார், 3 கோட்டை வர்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு சமாஜ்வாதி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி அங்கே என்ன நடந்ததுன்னா, மாயாவதி ஓட்டை பிரிச்சிருக்கிறத அழகாக பார்க்க முடியுது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, வேணுன்னே கரெக்டாகவே ஆளை நிறுத்தி மாயாவதி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னு ஆதாரப்பூர்வமாகவே சொல்ல முடியும், தொகுதி வாரியாக நம்ம கணக்கு பண்ணால். ஆனால் எப்படியும் சமாஜ்வாதி ஒரு 0 ஆக்கணும்னு முயற்சி பண்ணார் யோகி, அது முடியல. இன்னொன்று வாக்கு பெர்சன்டேஜ் பார்த்தாலும் பெருசாக யோகியெல்லாம் பெருசாக ஜெயிக்கல. நெக் டு நெக் ஃபைட்டு தான் கொடுத்துருக்காரு அகிலேஷ். அதனால் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் யோகிக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். ஒன்று. இதையும் தாண்டி ஆண்டுட்டு இருக்கக்கூடிய கட்சி தான் ஜெயிக்குங்கிறத மறுபடியும் மம்தா பானர்ஜி 6க்கு 6ன்னு நிரூபிச்சிருக்காங்க. அதே மாதிரி கர்நாடகா. எங்கே பிரச்சனை வருதுன்னா ராஜஸ்தானில் 5ல் பிஜேபி, 2ல் காங்கிரஸ். இதுவே பெரிய வெற்றி காங்கிரஸுக்கு. ஏன்னா ஒரு ஆண்டுட்டு இருக்க கட்சி இடைத்தேர்தலில் எப்படி இறங்கி பணத்தை செலவு பண்ணணும், பிஜேபி எப்படி செலவு பண்ணணும்னு தெரியும். அதனையும் தாண்டி இன்றைக்கி காங்கிரஸ் 2 ஜெயிச்சிருக்கிறது உண்மையிலேயே சிறப்பு. அதேமாதிரி பஞ்சாபில் நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி பிஜேபிக்கு ஹோப்பே இல்லைன்னு சொல்லுவோம். அதை மெய்விக்கிற வகையில் தான் இன்றைக்கி காங்கிரஸ் 2, ஆம் ஆத்மி 2 அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. நம்ம தொடர்ந்து சொன்னோம், அடுத்து பஞ்சாபில் காங்கிரஸ் ஆட்சி தான் அமையக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. ஆனால் அந்த ஓவரால் பிக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெகுஜன மத்தியில் நீங்கள் மகாராஷ்டிரா தான் பெருசாக பேசப்படும். மகாராஷ்டிராவில் இப்படி ஒரு தோல்விங்கிறது யாருமே எதிர்பார்க்கலை. ஏன்னா நெக் டு நெக் ஃபைட்டுன்னாங்க, தொங்கு சட்டசபைனாங்க. என்னங்க, அதாவது ஒரு அளவுக்கு மீறி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. சிங்கப்பூர் மக்கள் தொகையை விட அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய மும்பை நகரம் பெரிய ஸ்வீப்பு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிஜேபியும் காங்கிரஸும் நேரடியாக 75 தொகுதியில் நிற்கிறாங்க. 60 தொகுதி பிஜேபி ஜெயிக்குது, வெறும் 13 ஜெயிச்சு தான் காங்கிரஸ் ஜெயிக்குது. உத்தவ் தாக்கரேவும் ஷிண்டேவும் நிற்கிறாங்க. உத்தவ் தாக்கரே வெறும் 12ல் நிற்கிறாரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 34 வராரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சரத்பவார் வெறும் 14ல் நிற்கிறாரு. அஜித் பவார் 36 போகிறாரு. அப்போ க்ளீனாக ஒன்று தெரியுது, உத்தவ் தாக்கரே அந்த பால் தாக்கரே குடும்பம் அப்படிங்கிற ஒரு இமேஜ் முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு. அதாவது நம்ம சொல்லுவோம்ல, ரொம்ப அந்த பெருமையான குடும்பம்பா அப்படிம்போம்ல, அதை ஈஸியாக ஒருத்தர் அடித்து தூக்கி போயிட்டார். அதே மாதிரி தான் பெரியப்பாட்டிருந்து வெளியில் போய் இன்றைக்கி பெரியப்பாவே கவுத்து விட்ருக்காரு. தொடர்ந்து நம்ம அடிக்கடி இந்த வாசகம் சொல்லுவோம். வரலாறு முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அரண்மனையில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அப்பா பையனுக்குள்ளே சண்டை வரும், சகோதர யுத்தம் வரும். இந்த பதவி அதிகாரம் அப்படிங்கும்போது அப்பா பையனை கொள்ளுவார். நிறையா நடந்திருக்கல. அவுரங்கசீப் என்னாச்சு கதை. அதனால் இந்த அதிகாரம் அப்படிங்கிறது அப்பா பையன்லேருந்து பார்த்தீங்கன்னா சொந்த பந்தங்களை பிரிக்குங்கிறது தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். நடந்ததா இல்லையா? இது இனிமேல் இன்னும் நிறையா நடக்கும். நீங்கள் பதவி பணம்னு வந்துருச்சுன்னா அது வேறு மாதிரி யார் நிலைமை போகிறீங்க. பந்தம் பாசத்துக்கெல்லாம் இடம் இல்லை. அதுவும் அதிகார மட்டத்தில் அது அதிகமாக நடக்கும்.
அதைத்தான் இந்த இந்த தேர்தல் முடிவு காட்டியிருக்கிறது. சரத்பவார் கூடயே இருந்துக்கிட்டு அவரையே அவங்க அண்ணன் பையன் தம்பி பையன் இன்னைக்கு காலவாரி விட்டார், முடிஞ்சு போச்சு கதை. அதேமாதிரி உத்தவ் தாக்கரே கிட்ட கூடையே இருந்த ஷிண்டே வந்து அவரை காலவாரி விட்டுட்டு இன்றைக்கி அவர் பெரிய ஆள் ஆகிட்டார். உத்தவ் தாக்கரே தடுமாறுறாரு, அவங்க பையன் தடுமாறுறாரு. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அரசியல் எங்கேயே போய் கொண்டு இருக்கிறதுன்னு நினைக்கிறோம். மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி நம்பிக்கை இழக்கவில்லை அப்படின்னு சொல்லணும். ஒன்றா நம்ம உத்தவ் தாக்கரே தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த தேர்தலை ஏற்றுக்க மாட்டோம், மிகப்பெரிய ஒரு ஃப்ராடு நடந்திருக்குது, ஏக்நாத் ஷிண்டே நின்ன இடத்துலலாம் எப்படி ஜெயிக்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க. தேர்தல் அரசியலில் இப்போ பார்த்துட்டு இருக்க பொதுமக்களுக்கு தெரியும் எப்படி பிஜேபி ஜெயிச்சிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும், நம்ம அது சொல்லவே வேணாம். பிஜேபி ஜெயிக்குது அப்படின்னொன்னே எதை வச்சு ஜெயிப்பாங்கங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். அது அவ்வளோதான், முடிஞ்சது நம்ம எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். காலங்கள் மாறுமானா கண்டிப்பாக மாறும். ஏன்னா ஒரு 1000 வருஷத்துக்கோ 2000 வருஷத்துக்கோ மோடி வந்து திட்டம் போடுறாரு. அது 1000 வருஷம் 2000 வருஷம் யார் இருப்பாங்கிறது நமக்கு தெரியல, அடுத்த நிமிஷம் எல்லாம் மாறும். அதனால் வந்து இன்றைக்கி நிறையா விஷயங்கள் பேசினாலும் மகாராஷ்டிரா ஃபேக்டர் அப்படிங்கிறது, பிஜேபி அப்படிங்கிறது இந்தியாவில் அந்த ஓட்டிங் எலக்ட்ரோல் அந்த மிஷினரியில் வந்து இன்னும் தலை சிறந்த ஒரு கட்சி. தேர்தல் அரசியலில் மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட்டை பண்ணக்கூடிய கட்சி. குறிப்பாக பார்த்திங்கன்னா மராத்வாடாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிஜேபி ஓட்டு போட்டிருக்காங்க. காங்கிரஸ் பண்ண தப்பு என்னென்னா, முதல்ல இந்த வார்த்தை நம்ம ஒரு 5 நாளைக்கு முன்னாடி வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம சொல்லியிருந்தோம். எப்பையும் ராகுல் காந்தி வந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தை காட்டிகிட்டு இருக்காருங்க, அது போன நாடாளுமன்ற தேர்தலோடையும் முடிஞ்சு போச்சு, இப்போ வேறு இஷ்யூக்கு போயிடணும். அதே மாதிரி வந்து உத்தவ் தாக்கரேவுக்கு அநீதி இழைக்கப்பட்டது, போன எலெக்ஷன்லேயே உத்தவுக்கு சீட்டை கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி சரத்பவாருக்கு அநீதி இழைக்கப்பட்டது, போன தேர்தலே சரத்பவாருக்கு ஓட்டு கொடுத்துட்டாங்க. அதை இப்பவும் பேசிக்கிட்டே இருந்தால் ஒர்க் அவுட் ஆகாது. ஒன்றாக இருந்தால் நன்றாக இருப்போம்னு முதல்ல மோடி சொன்னார், பட்டேங்கே தோ கட்டேங்கன்னு யோகி சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வேலைக்கு ஆகாதுன்ட்டு கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா சோயாபீன்ஸ் பற்றியும் வெங்காயத்தை பற்றியும் பணவீக்கத்தை பற்றியும் அவங்க பேச ஆரம்பித்தாங்க. நான் 87,000 கோடி நாக்பூர்லேருந்து டெல்லிக்கு சாலை போட்டேன், விமான நிலையத்துக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன், மெட்ரோக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு மோடி அதை பற்றி பேச ஆரம்பித்தார். இன்னொன்று வந்து மாநில தலைவர்களை அடக்கி வைக்கக்கூடியதும் அவர்களை தூக்கி எறியக்கூடிய தைரியமும் பிஜேபிக்கு இருக்குது. சௌகானை வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்ல நினச்சிட்டு இருக்கும்போது அவரை ஜெயிச்சு கொடுத்தாலும் அவரை தூக்கி போட்டு வேற ஒருத்தரை போடுறாங்க. தேவேந்திர பட்னாவிஸ் பெரிய ஆளாக இருந்தாலும் அவரை அடித்து நீங்கள் துணை முதல்வர் தான் பாண்டின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி தைரியம் பிஜேபி இருக்குது. காங்கிரஸுக்கு அந்த தைரியம் இல்லை. தோத்த ஒன்று ஹோடா ஒன்று பேசுகிறாரு, குமாரி சஜ்ஜா ஒன்று பேசுகிறாங்க, மாநில தலைமையில் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் தன்னை மறுசீரமைப்பு செய்யக்கூடிய அவசியம் தொடர்ந்து இருக்குது. இப்படியே போவது எந்த கட்சிக்கும் நல்லதில்லை. இப்போ இழப்பு யாருக்குன்னு பார்த்தா காங்கிரஸ் கூட வெகுவாக இல்லை. இழப்புங்கிறது உத்தவ் தாக்கரேவுக்கும் சரத்பவாருக்கும். இனிமேல் அந்த கட்சிகள் 5 வருஷங்கிறது ரொம்ப அதிகங்க. இனிமேல் தாக்கு பிடிக்க போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. என்ன சொல்கிறது, சுப்ரியா சூலேக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தரலான்னு நினைக்கிறாரு. இப்போவே 85 வயசு ஆகிடுச்சு, இன்னொரு 5 வருஷம் கழிச்சு அவருக்கு 90 வயசு. அதுவரை கட்சி இருக்குமா அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். எல்லோரும் சொல்கிறாங்க வந்து கடவுள்னு ஒருத்தர் இருந்தாங்கிறாங்க. நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள். சரத்பவார்னு ஒருத்தர் வீட்டில் அவங்க கூடயே இருந்த ஒருத்தர் நம்பிக்கை துரோகம் பண்ணுறாரு, நம்பிக்கை துரோகம் ஜெயிக்குது. இன்னொரு பக்கம் உத்தவ் தாக்கரேட்டிருந்து போன ஒருத்தர் ஜெயிக்கிறாரு. கடவுள் இருக்காரா இல்லையா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.